நவராத்திரியின் 6ஆம் நாளான இன்று நாம் மகாலட்சுமியை பற்றி பார்ப்போம். கனகதாரா ஸ்தோத்திரத்தை நாம் கூறி வந்தால் நமக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும் என்பார்கள். இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடியவர் ஆதிசங்கரர். அவர் ஒரு நாளில் அவர் சந்நியாசம் பெற்றுக்கொண்டல்லவா இருந்தார். அதனால் யார் வீட்டிலாவது பவதி பிஞ்சாந்தேகி என்று கூறி அவர்கள் கொடுக்கும் உணவையே உண்டு வருவார். அதுவும் குறிப்பாக ஏகாதசிக்கு மறுநாளான துவாதசி அன்று அவர் ஒரு வீட்டின் பிச்சை கேட்டு நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வீட்டில் மிகவும் வறுமையான வீடாக இருந்தது. இருந்தாலும் இத்தகைய சிறு வயதிலேயே சந்நியாசம் கொண்ட ஆதிசங்கரருக்கு எதுவும் அளிக்க முடியவில்லையே என்று அந்த வீட்டில் இருந்தவர்கள் அங்குள்ள வீட்டில் உள்ள எல்லா பாத்திரங்களிலும் ஏனோ தேடி ஒரு அரிசி எதுவுமே இல்லை, நெல்மணி எதுவுமே இல்லாததால் ஒரே ஒரு நெல்லிக்கனி மட்டும் இருந்தது. அதுவும் மிகவும் பழைய வாடி போன நெல்லிக்கனியாக இருந்தது. சரி, நம் சன்னியாசிக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடாது அல்லவா என்பதால் அவர் கொண்டு வந்து அதை கொடுக்கிறார். அதை கண்டவுடன் ஆதிசங்கரருக்கு மனசில் மிகவும் கஷ்டமாகி விடுகிறது, இத்தகைய வறுமையெல்லாம் இருக்கிறார்கள் என்று. அதனால் அவர் அங்கேயே மகாலட்சுமியை நினைத்து இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடுகிறார். அவ்வளவு செல்வங்கள் பொருந்தியவளான மகாலட்சுமி தாயே, நாராயணனின் அன்பிற்குரியவளான லக்ஷ்மி தாயே, எப்படி ஒரு பூக்களை, அந்த பூ மொட்டுக்களை எல்லாம் வண்டுகள் தேனுக்காக மொய்க்கின்றனவோ அது போன்று நீ நாராயணன் அருகில் இருப்பவளே, இந்த யானைகள் எல்லாம் கங்கை நீரை குடத்தில் கொண்டு உன்னை தூய்மையான நீரை கொண்டு உனக்கு அபிஷேகம் செய்கிறார்களே, அத்தகைய அழகுடையவளே, அழகான கண்களை உடையவளே என்று மகாலட்சுமியை போற்றி இவர் பாடுகிறார். அந்த பாடலுக்கு மயங்கி மகாலட்சுமியானவள், இத்தகைய வறுமை உலகத்தில் யாருக்குமே இருக்கக்கூடாது, நீ பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது அல்லவா என்று மகாலட்சுமியை நோக்கி இவர் பாடுகிறார். இவரின் பாடலுக்கு உருகி அந்த மகாலட்சுமியானவள் அவர்களுக்கு தங்க நெல்லிக்கனியை மழையாக பொழிந்தாள் அந்த வீட்டில். பிறகு அவர்கள் சேமமாகினார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? நம் பிறர் நலனுக்காக வேண்டினால் அது சீக்கிரமாக பலித்துவிடும். ஆதிசங்கரர் போன்றவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள். அந்த பெண்மணியின் வறுமையை போக்குவதற்காகவே இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை லக்ஷ்மியை போற்றி புகழ்ந்து மெய் மறந்து பாடினார். அதற்கு உருகியே லக்ஷ்மி தேவியும் அவர்களுக்கு நெல்லிக்கனியை அதாவது தங்க நெல்லிக்கனியை மழையாக பொழிந்தனர். நாமும் மனமுருகி மகாலட்சுமியை என்று வேண்டுவோம். நமக்கும் நிச்சயமாக அருள் புரிவார் மகாலட்சுமி.